சவுண்ட் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK Diaries. நான் உங்கள் ஆனந்த் ராமகிருஷ்ணன். ஐயப்பக்கத்தில் இருக்க 360 ஆட்டோமோட்டிவ் டீம் தான் வந்திருக்கோம். வணக்கம் வினோத் ப்ரோ. ஸோ உங்களோட சேர்ந்து தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 2 ஸ்ட்ரோக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா RXZ, RX100, RX135 சூப்பர் பைக்ஸ் கார்ஸ் நிறையா பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா RX100, RX135 நம்ம பார்த்துருந்தோம். ரெண்டுமே ஓரளவு ஸ்டாக்காக நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருந்தீங்க. ஏன்னா ஃபுல்லாக நிறையா இடத்துல குரோமு அந்த பார்க்கும்போதே ஒரு 90ஸ்ல வந்த RX மாதிரி ஒரு ஸ்டாக்காக இருந்தது. பட் இப்போ இந்த வண்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய லிமிடெட் எடிஷன், ஸ்பெஷல் எடிஷன்ற மாதிரி பைக் வருது. ஒருவேளை RX வந்து லிமிடெட் எடிஷன், ஸ்பெஷல் எடிஷனில் விட்டுருந்தாங்க, இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு விட்டுருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த மாதிரி இருக்கலாம். அந்த மேட் பிளாக் வித் அந்த கோல்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக அந்த கோல்டு இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஆடாக தெரிஞ்சிருக்கும் பார்க்கும்போது. இப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அழகாக எப்படி சொல்கிறது நீட்டாக இருக்குது வண்டி. ஸோ இது எந்த கண்டிஷனில் வந்திருந்ததுனோ நம்ம வீடியோ பண்ணியிருப்போம். அந்த சேஸ் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி அது நம்ம வந்து அந்த அதுக்கு ஒரு வீடியோ பைப்பிங்லாம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பாதி வண்டி ரெடி ஆகும் போதும் நீங்கள் வந்து வீடியோ கொடுத்துருந்தீங்க. சரி சொல்லுங்கள் ப்ரோ, இது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, எவ்வளோ நாள் ஆச்சு, இந்த மாதிரி பேசிக் கேள்வி தான் இருக்கும். நம்ம போயிடலாம். ஸோ இந்த பைக் என்ன ஸ்பெஷல்? ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி ஒரு வண்டி நம்ம இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணல. ஸோ சொல்லுங்கள். இது ரெகுலரான எடிஷன் மாதிரி இல்லைங்க. கஸ்டமர் கேட்டது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மேட் பிளாக். ஃப்ரண்ட்டு மட்கார்டு டு பேக் மட்கார்டு வரைக்கும். இந்த பேக் மட்கார்டு கூட பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் இருக்கும். அதுலேயும் க்ரோம் வரும். அது க்ரோம்லாம் ஃபுல்லாக புது மட்கார்டு வாங்கி க்ரோமெல்லாம் ரிமூவ் பண்ணி இதுவும் புது மட்கார்டு வாங்கி மட்கார்டும் இப்போ நம்ம பிளாக் பண்ணியாச்சு. பிளாக் மட்கார்டு ஃபுல்லாக க்ரோமெல்லாம் ரிமூவ் பண்ணி பேக் மட்கார்டு ஃபுல்லாக க்ரோம் ரிமூவ் பண்ணி இது பிளாஸ்டிக் மட்கார்டு ஃப்ரண்ட்டில் ரிமூவ் பண்ணி ஒரு கொஞ்சம் லைட்டாக அந்த ஓல்டு லுக்கில் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக அதை கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக அவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். வண்டி டோட்டலாக பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்குறோம். இன்னும் வண்டியில் வந்து ஃபினிஷ் ஆகாத ஒர்க் ஒரு சின்ன சின்ன வேலைங்கள்லாம் இருக்குது. பட் ஆனால் வண்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 99.9% கம்ப்ளீட்டட் முடிஞ்சிச்சு. இன்னும் சின்ன சின்ன வேலைகள் தான். ஒன்றும் இல்லை, இந்த ஹார்ன் மவுண்டிங் இல்லை, இன்னும் கிராஷ் கார்டு இல்லை. அப்புறம் இந்த இன்ஜின் ஸ்டிக்கர்ஸ் இங்கேருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த இன்ஜின் ஸ்டிக்கர்லாம் நாங்கள் வந்து இதே சேம் கோல்டில் கேட்டிருக்கோம். வந்ததுன்னா அந்த சேம் கோல்டில் வந்து நாங்கள் வந்து அதாவது கஸ்டமைஸ் தான் ஸ்டிக்கர் ஷாப்பில் சொல்லி கட்டிங்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ அது வந்துச்சுன்னா அதையும் ஓட்டிடுவோம். உங்களுக்கு அந்த யூனிக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா நிக்கில் கோட் போல்டு ப்ளஸ் இந்த ஸ்டிக்கர் மட்டும் வந்து ஒரு கோல்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த லுக் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ண நல்லாயிருக்கும். ஏன்னா டேங்க் ஃபுல் மேட் பிளாக் டேங்க்கில் இந்த மோனோகிராம் வந்து அவ்வளோ ஒர்க் வாங்குச்சு எங்களை. இந்த மோனோகிராம் சரி, இந்த மோனோகிராம் சரி ரொம்ப வேலை வாங்குச்சு. அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த மோனோகிராம் கூடலாம். நிறைய மாஸ்கிங் அதிகமாக பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ் மேலே மாஸ்கிங்கே பண்ணியிருக்கு. கட் பண்ணி ஏன்னா இது கிட்ட பார்த்தாலோ இல்லை நேரில் பார்த்தாலும் தான் தெரியும். அவ்வளோ டீட்டெயிலிங் இந்த எக்ஸுன்ற இடத்துலலாம் உள்ளெல்லாம் கட்டிங் பண்ணி மாஸ்கிங் டேப்லாம் போட்டிருக்கு. அதோடய ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்குது. கஸ்டமர் வந்தாங்கன்னா காட்டுறதுக்காக அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஷாக்ஸை பார்த்து தான் கஸ்டமருக்கு வந்து என்னென்னா மேட் பிளாக் அடித்தா எனக்கு கோல்டு அடிக்கணுன்ற ஐடியாவே அவருக்கு டக்குன்னு வந்துச்சு. இந்த ஷாக்ஸை பார்த்தாரு. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் போன வீடியோஸும் சொல்லியிருந்தீங்க ஃபுல் மேட் பிளாக்ல தான் வண்டி வரப்போகுது, பிளாக்காக தான் மேட் பிளாக்னு கேட்டார். பட் ஆனால் கோல்டு ஆட் பண்ணுவோமான்றது எனக்கு தெரியாமல் இருந்தது. அவரே வந்து இந்த ஷாக் ஆப்ஸரை பார்த்தோன்னே எனக்கு இந்த மாதிரி கோல்டு இதில் ஏற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். மற்றபடி வண்டி RX135 ஸ்டாக் வண்டி எல்லாமே ஸ்டாக் தான். இன்ஜின்லாம் எல்லாமே தெளிவான ஸ்டாக்கு. டிஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்போ கேலிபர்ஸ். அதான் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினச்சேன். இப்போ ஓரளவு எல்லாமே ஸ்டாக்காக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது வந்து ரியர் சஸ்பென்ஷனும் ஃப்ரண்ட் டிஸ்க்கும் தான் வந்து நமக்கு வந்து அடிஷ்னலாக ஆட் ஆயிருக்கு. ஃப்ரண்ட் டிஸ்க் பற்றி சொல்லிடுங்க. ஆமாம், இது ஒரு பிரம்போ டைப்பு கேலிபருங்க. 2 சிலிண்டர் டைப்பு. இதையும் நம்ம வந்து ப்ளூ கலரில் இருந்தது கம்ப்ளீட்டாக கோல்டு அடிச்சிருக்கோம். இதுக்கும் மாஸ்கிங் இந்த எம்போசிங் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக தெரியுதுன்னு தெரியல. இந்த எம்போசிங்லாம் ஃபுல்லாகவே மாஸ்கிங் பண்ணது. டிஸ்க் ரோட்டரில் கம்ப்ளீட்டாக மாஸ்கிங் பண்ணி இந்த இடத்துல கூட வந்து கோல்டு அடிச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த டிஸ்க் ரோட்டர்லாம் வந்து ஆமாம் எல்லாமே டிஸ்க்லாம் அடிச்சிருக்கு. அப்புறம் இதுக்காக மட்கார்டில் அடிப்படக்கூடாது சொல்லிட்டு ஜென்ரல் எல்லாருமே மட்கார்டு பார்த்தீங்கன்னா மட்கார்டு அடிப்படும். RXோட கம்ப்ளைண்ட்டே பார்த்தீங்கன்னா மட்கார்டு போயிட்டு க்ரோம் மட்கார்டு வந்து இடிக்கும் நம்பர் பிளேட் போயிட்டு. இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணது. இந்த நம்பர் பிளேட்டை எடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி நம்பர் பிளேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். மட்கார்டு இடிக்கக்கூடாதுன்றதுனால, மட்கார்டில் போய் நம்பர் பிளேட் இடிக்கக்கூடாதுன்றதுக்காக அதெல்லாம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் யமஹாவுடைய எம்சி மாஸ்டர் சிலிண்டர் சொல்லுவோம். மாஸ்டர் சிலிண்டர் போட்டிருக்கோம். வண்டியில் வந்து மற்றபடி எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் இல்லை. ரியர் சஸ்பென்ஷன் ப்ரோ டாப் டைப்பு. இது இந்தோனேஷியா மேக்கு. இது இப்போ ரீசெண்டாக நல்லா ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. எனக்கு இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே போடுறாங்க. இது நம்மகிட்ட இருக்குது, ஸ்டாக் இருக்குது. இதை போட்டுட்ருக்கோம். இப்போ 2-3 வண்டிங்களுக்கு இதான் போட்டிருக்கோம். வேறு பைக்ஸ் கேட்டாலும் ஸ்டாக் இருக்குது. இப்போ அந்த டிஸ்க் செட்டாக ஸ்டாக் இருக்குங்க. இந்த டிஸ்க் செட் வந்து இது வந்து எங்ககிட்ட தான் ஆல்ட்ரு பண்ண முடியும். நாங்கள் தான் பண்ண முடியும் அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டோன்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா கட் பண்ணி வெல்டிங் பண்ணுற வேலையோ மிக் வெல்டிங் பண்ணியிருக்கு.
அலுமினியத்தில் மிக் பில்டிங் பண்ணியிருக்கு. அந்த ப்ராக்கெட்லாம் ஆல்டர் பண்ணி கம்ப்ளீட்டாக போட்டு கொடுத்துருக்கு. இந்த ஹோஸ் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடோட ஹோஸ், RXZ 6 ஸ்பீட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வர பிரேக் ஹோஸ். இதுவும் மலேசியாவிலேருந்து நம்ம துளசி ப்ரோ வாங்கிட்டு வந்தார். அவர் வண்டிக்குன்னு வாங்கிட்டு வந்தார், நான் பிடிங்க இதில் போட்டுட்டேன். எவ்வளோ ப்ரோ வரும் இந்த ஃபுல் செட்டு? இது டிஸ்க் லேபரும் சேர்த்து? ஆமாம், எல்லாமே டிஸ்க் செட் இப்போ ஒரு 16 17 வந்துருதுங்க. ஓகே. வித் லேபர்னா போட்டிங்கன்னா ஒரு 3000 வரலாம். 20 கிட்ட வந்துடும். கண்டிப்பாக வந்துடும். அசம்பிளி ஆகினா வந்துடும். நல்லாவே ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது. பைட்டிங்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. பார்க்க உள்ளே போகிற மாதிரி இருக்குது, பட் ஆனால் பைட்டிங் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது. ஓகே. ஓட்டும்போது நல்லா வீடியோவில் தெரியுறது சொல்கிறேன். இப்படி பார்க்கறது இவ்வளோ கிட்ட இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் பைட்டிங் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு தான் இல்லை கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் ஷார்ப்னஸ் நல்லாவே இருக்குது. வண்டி வந்து டிஸ்க் மட்டும் தேவை அப்படின்னா 20,000 கண்டிப்பாக இப்போ இருக்க காஸ்ட்டுக்கு. ஏன்னா நிறைய பேர் ரேட்டை பூஸ்ட் பண்ணி விட்டுட்டே போயிடுறாங்க. இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மட்கார்டு, ஃபோக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் கியரு, காலர், வீல் காலரு, பேரிங்கு, வீல் ஆக்ஷலு, அப்புறம் வந்து எம்சி, கேலிபர் எல்லாம் சேர்த்து ஒரு 20 ரூபா கிட்ட வந்துடும் செட்டப்போட. லேபர்லாம் சேர்த்து. ப்ரோ எவ்வளோ நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிருக்குல்ல இந்த வண்டி ஃபுல்லாக? இது எடுத்து 1 மந்த்தில் முடிச்சிட்டோம். பட் ஆனால் இது நிற்கிது ஒரு 7 மாதம் நிற்கிது. நம்ம கிட்ட ஒரு 6-7 மாசமா ஆரம்பிக்கணும் சொன்னீங்க. பட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு 1 மந்த்தில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ரோ இப்போ நீங்கள் அந்த டிஸ்க் செட்டு மட்டுமே 20,000 சொன்னீங்க. ஸோ ஓவராலாக வந்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சு? ஓவராலாக 1 lakh கிட்ட ஆயிருக்கு. 1 lakh மேலே தான் ஆயிருக்கு. 1,05,000 என்னதான் ஆயிருக்கு. கஸ்டமரோட எக்ஸ்பெக்ட் 1 லட்ச ரூபாக்குள்ளே பண்ணணும்னு பிளான் பண்ணோம். ஒரு 1,05,000 1,08,000 கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் அதிகமாகிருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் லேபர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்றபடி எல்லாமே இப்போ டிஸ்க்கு நீங்கள் சஸ்பென்ஷன் எல்லாம் சேர்த்து சொல்லுங்கள். 1 lakh எல்லாமே சேர்த்து 1 lakh தான் பட்ஜெட் போட்டோம். பட் ஆனால் 1 lakh தாண்டி கொஞ்சம் வந்திருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன டைம் பார்த்தீங்கன்னா 1 மந்த் தான். கரெக்டாக பார்த்தா 1 மந்த்தில் தான் ஆயிருக்கு. பட் ஆனால் 1 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய லேக் டைம். நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா, ஆட்கள் தான் இல்லை, வேலைக்கு ஆள் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருந்தாங்கன்னா ரொம்ப எங்களுக்கு அது சொல்லிவிடுங்க ப்ரோ. கண்டிப்பாக ஒரு வீடியோ நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. எங்களுக்கு பைக் ஆர் கார் ரெண்டுத்துக்குமே வந்து ஆள் தேவைப்படுது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வேகன்சி இருக்குது, எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லைங்க. ஆள் இருந்திருந்தாங்கன்னா இது வந்து ஒரு 1 hour மேக்ஸிமம் ஒரு 1.5 வாரம் தான், அதிகபட்சமே 1.5 வாரம் தான். நிறைய பேர் கேட்குறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டைமிங்னா 1 மாதமா 2 மாதமா ஏங்க அப்படின்றாங்க. இங்கே வேலை வந்து எல்லாமே சர்க்கிள். இப்போ நம்ம வீடியோ திருப்பி காட்டணும், கேமரா திருப்பி காட்டணும்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக கார் நிற்கிது. இங்கே ஃபுல்லாக கிட்டத்தட்ட இது 600 GT ஒன்று நிற்கிது, ஒரு பென்லி 300 ஒன்று, இதோ ஒரு பென்லி 300, 250 C-bar ஃபுல் இன்ஜின் இருக்குது, ஒரு 250 பென்லி 250 ஒன்று இருக்குது, R15 ஒன்று வந்து கம்ப்ளீட் வண்டி ரெடி பண்ணுறதுக்காக 2 RX நிற்கிது. வண்டிங்க நிறைய இருக்குது, வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஓகே. இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் வந்து பைக் டெக்னீஷியன் இருக்கீங்க, ஸோ நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐயப்பக்கத்தை கனெக்ட் பைக் கார் ப்ரோ. இப்போ ஒரு ஹெல்ப்பர் அந்த மாதிரி எனக்கு தெரியாது கற்றுக்கணும் அப்படின்னா? அதான் ஹெல்ப்பர் இருக்கிறாங்க. ஹெல்ப்பர் எனக்கு ஒரு 2 பேர் இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. இங்கே எங்களுக்கு ஆல்ரெடி 2 ஹெல்ப்பர் இருக்காங்க. வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு ஹெல்ப்பர் வரைக்கும் நமக்கு இப்போ நீட் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்பர் கண்டிப்பாக தேவைப்படும். 2 பேர் இருக்காங்க, இன்னொருத்தர் 3ஆவது ஒரு ஆள் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் டெக்னீஷியன் கண்டிப்பாக ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் ஓரளவு பைக் டெக்னீஷியன். டூ ஸ்ட்ரோக்குன்னு இல்லைங்க, பைக்கை பற்றி தெரிஞ்சாலே போதும். நமக்கு வந்து எல்லாமே நம்ம சொல்கிறதுல இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறோம், அனலைஸ் பண்ணி பண்ணுறாரு அப்படின்னா நம்ம வந்து அப்போ நமக்கு ப்ராப்ளம் இல்லைங்க. இப்போ 4 ஸ்டோக் இருந்தாலும் 2 ஸ்டோக் இருந்தாலும் அவர் வந்து சிமிலியராக பார்த்துருப்பாரு. சூப்பர் பைக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கழட்டினா போதும், மாட்டினா போதும். மற்றபடி நம்ம எக்ஸாமின் பண்ணி தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம். காருக்கும் அதே மாதிரி ஒரு டெக்னீஷியன் எடுத்தாங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகே ப்ரோ. நான் கண்டிப்பாக உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், தேவை இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. ப்ரோ பைக்கோட சவுண்ட் ஸ்டார்ட் பார்த்துக்கலாம் தாராளமாக. இதில் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் எந்த அளவுக்கு வெளிச்சம் வீடியோ தெரியுதுன்னு தெரியல. இது வந்து ஒயிட் பல்ப் ஆல்டர் பண்ணியிருக்கு. அப்புறம் டேரக்ட் லைன் தான், நல்லா நார்மலான ஒரிஜினல் ஹார்ன், லவுடான ஹார்ன் போட்டிருக்கு. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. பிரேக் லைட்ஸ், ஃப்ரண்ட் பிரேக் லைட்டும் ஒர்க் ஆகும். மோஸ்ட்டாக நிறைய பேர் ஃப்ரண்ட் பிரேக்கு லைன் கொடுக்க மாட்டாங்க, ரியர் மட்டும் ஒர்க் ஆகும். இந்த ரியர் மட்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டும் நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் இதுக்கு இந்த எம்சியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதுக்கான சுவிச்சஸ் எல்லாமே வந்துடும். ஏன்னா ஒரிஜினல் எம்சின்றதுனால இதில் எல்லா செட்டிங்கும் வந்துடும். அதனால் இதையும் நம்ம லைனை கொடுத்து சரி பண்ணியாச்சு. ப்ரோ பைக் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சோம். ஓகே. சவுண்ட் வேற லெவலில் இருக்கு ப்ரோ. இப்போ நீங்கள் இன்ஜின் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல, இப்போ புது பைக் வாங்கணும் அப்படின்னா அந்த பிரேக்கிங் பீரியட்னு ஒன்று இருக்கும்ல, ஸ்லோவாக ஓட்டுறது அந்த மாதிரி அதே கான்செப்ட் தான் இருக்கும். ஓகே. ஸ்லோவாக ஓட்டணும், 500 கிலோமீட்டர்லேருந்து 1000 கிலோமீட்டர் வரைக்கும் பொறுமையாக ஓட்டணும். ஃபஸ்ட் ஆயில் சர்வீஸ்க்கு ஒரு 800 கிலோமீட்டர்லேயே வந்துடணும். இதெல்லாம் நம்ம சொல்லி தான் கொடுத்து அனுப்புகிறோம். நிறைய பேர் வந்து
800 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்மகிட்ட வந்து ரெஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் ரெஸ்டோர் பண்ணவங்க யாருமே வந்து அந்த ஆயில் சர்வீஸ் டைமிங் வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஆகிடுறாங்க. அதனால் வரப்போ கண்டிப்பாக இதுக்கும் பிரேக்கிங் பீரியட் இருக்கு. ஆமாம், ஏன்னா அந்த உள்ளே இருக்க ஸ்மஜ்ஜெல்லாம் வெளியே வரணும் இல்லைங்களா, கண்டிப்பாக அந்த டைம் இருக்குது. ஓகே ப்ரோ, பக்காவாக இருக்கு ப்ரோ பைக்கு. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் ஆர்எக்ஸ் வச்சிருக்கீங்க, 2 ஸ்ட்ரோக் பைக்ஸ் வச்சிருக்கீங்க, சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வினோத் ப்ரோ காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அயப்பக்கத்தில் இருக்க 360 டீம் ப்ரோ நம்ம ஷாப்போட மேப் லொக்கேஷன், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இதே மாதிரி பைக் வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரப்போகுது. அண்ட் வினோத் ப்ரோ இந்த வீடியோலே சொல்லியிருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 600 GT வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸ்பேர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 40,000 rupees ஆயிடுச்சுன்னு சொன்னார். ஸோ கண்டிப்பாக அதோட சர்வீஸ் காஸ்ட்டு எல்லாமே சேர்க்கும்போது எனக்கு, ஏன்னா இப்போ நீங்கள் வாங்கின ஸ்பேரே இது, இன்னும் என்னென்ன போயிருக்கு நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது இன்னும் நல்லா தெரியும். ஸோ 600 GT வெனிலி 600i வாங்கினாலுமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ பார்ப்போம் ப்ரோ, அந்த பெனிலி பைக்கை பார்ப்போம். அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வினோத் ப்ரோ கூட நிறைய 2 ஸ்ட்ரோக் வண்டி பார்த்துருப்போம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம். ஸ்டாக்காகவும் RX100, RX135, Zலேருந்து நம்ம நிறைய வீடியோ பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி டிஸ்க் மாதிரி ஆல்ட்ரு பைக்கும் நம்ம நிறையா வந்து 2 ஸ்ட்ரோக்கில் வந்து RX பண்ணியிருக்கோம். மற்ற பைக்ஸும் மாடிஃபைட் பைக்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் 360 ஆட்டோமோட்டிவ்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே, யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே நிறைய வீடியோஸ் வரும். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தென் பாய் ஃப்ரம் ARK.